ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஐஸ்கிரீம் சாப்டர் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகேங்க, இன்ட்ரோலாம் பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி என்னடா இது ஆடு ரிமூவது. சரி நம்ம சென்சிட்டிவ் கொஞ்சம் கேமரா சென்சிட்டிவ் கொஞ்சம் வச்சுக்கிடும். இட்ஸ் ஓகே. இப்போ வந்து நம்ம ஜன்னல் வெளியே எட்டி பார்க்க சொல்லுதானுவ. என்னடா இருக்குது கச்சினுங்க. இந்த கச்சின் வந்து நீங்கள் பார்க்க இந்த கச்சின் வந்து தேவையில்லாதது. இதெல்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இதை பண்ணிக்கலாம். சரி இது என்னடா ரோப்பு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரோப்பு கிடச்சிட்டு சரி பூஜையை போட்டு இறங்குவோம். காசா பணமா? சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வேகமாக கீழே இறங்கிட்டு இதுக்குள்ளே இன்னும் ஓட்ட தெரியுது. டாகெலாம் வழக்கம். சரி என்னடா அது கீழே மேப் கைஸ். அப்புறம் நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 1 வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அது கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி இல்லாமல் மிஸ்டேக் ஆகி போச்சு. அதனால் நம்ம வந்து திருப்பி அப்லோட் பண்ணோம். யாரும் இது கவலைப்பட வேண்டாம். சரி யாராவே ஐயோங்க ஐஸ்கிரீம்காரன். இப்போ நம்ம வந்து ஸ்டாலுக்கு வந்திருக்கோம். ஸ்டாலுக்கு வந்து பெட்ரோல் கேன் இருக்கு. இப்போ எவ்வளோ பக்கத்தில் வந்து தெரியுமா கைஸ். சரி இப்போ மாமா வேனுக்குள்ளே போட்டு இந்த பெட்ரோல் கேனை போட்டு நம்ம வந்து எஸ்கே போய் போக வேண்டிக்கான். இவன் வேற ஒழுங்காக போய் தொல்லடா நாய். போட்டாச்சு பெட்ரோல் கேனை. இப்போ இது தொட்டோன்னா இப்போ நம்ம டீ குடிக்கிறதுக்கு போனோம் கைஸ். அங்கே ஒரு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஓகேவா. யாரெல்லாம் தமிழன்னோ அவங்களாம் கீழே தமிழன்ட்டு அப்படியே மென்ஷன் பண்ணிடுங்க. பெரு இங்கிலீஷ்காரனா பார்க்க போகிறான்ட்டு அப்படின்னு கேட்டுறாங்க. ஜஸ்ட் கமாண்ட்டு ஓகே. இவன் வேறு பார்த்துட்டானே. எப்பா ஏ தம்பி போப்பா அங்கொடிக்கு போயிட்டான். சரி ஓகே. இந்த டஸ்ட்பினில் குப்பை நோண்ட விட்டாங்க கைஸ். ஒரு ப்ரோ பிளேயர், அதாவது ஒரு ப்ரோ பிளேயரை குப்பை நோண்ட விட்டாங்க. சரி ஓகே. அவன் எங்கே போகிறான்? என்ன கைஸ் அங்கேயே நின்ட்டான் கைஸ். சரி வாங்க நம்ம அந்த சைடு இருக்க குப்பையை நோண்டுவோம். குப்பையை நோண்ட விட்டாங்களே. குப்பையை இதுக்குள்ளே ஒன்று தந்துருங்களே. குப்பையை நோண்ட விட்டாங்க. என்னடா சாச்சி போட்டிருக்காங்க குப்பையை. சரி ரைட்டு இதிலே நோண்டுவோம். அந்த ராடு போய் வர வந்துட போகிறான். நோண்டா கைஸ். மொட்டை மண்டை ஐஸ்கிரீம். இவன் பேர் எதாவது வைக்கணும் கைஸ். இவன் பேர் என்ன வைக்கலான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி இந்த இவனோட பேரை என்ன வைக்கணுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் தெளிவு பண்ணிடுங்க. நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரி அங்கே நிற்கா போயிட்டான். நம்ம அப்படியே போய் இந்த குப்பையில் என்ன இருக்குதுன்னு நோண்டி பார்த்துக்கிடுவோம். நோண்டு குப்பையை நோண்டு. அட நோண்டு குப்பையை நோண்டு. கோடு கிடச்சிட்டு 4 8 5 9 போட்டாச்சு. காயினும் கிடச்சாச்சு. இப்போ இதை தூக்கி ஐயோ வந்துட்டா கைஸ். யாரும் ட்ராயரை தூக்கை அப்படின்ட்டு வரான். வான் ட்ராயர் தரம்லே தூரம் போலே பாட்டு போயிலே இந்த வரான் கைஸ். தாவுடா. அதாவது எனக்கு இந்த ஒரு ஏரியாவில் இந்த கேமில் இந்த ஒரு ஏரியாவில் என்ன தடவை பிரிச்சிருக்கோம். இந்த விண்டோக்கும் அந்த இவனும் அந்த அலைய வைக்கலாம். அந்த இவன் வந்து விண்டோ தாவ மாட்டான். ஸோ இப்படியே அலைய வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வேனில் போட்டாச்சு இந்த காயினை. இப்போ வந்து இந்த ரூமில் வந்து ஒரு கோட் இருக்கும். அந்த கோட்டில் யார் பேர் போட்டிருக்குன்னு பார்க்கணும். சரி அவன் வரானா பார்த்துக்கிடுவோம். வரலை. இந்த கைஸ் அந்த கோட்டு ஒர்க்கர் பிராடாக தான் போட்டிருக்கு. ப்ரெட்டுன்னு வச்சுக்கிடுவான். அந்த ப்ரெட்டை போய் இப்போ வந்து 8 வரணும். நம்ம காயின் போட்டதுக்குன்னு நம்ம வேன் நோக்கி போகிறானே. இப்போ நம்ம வேனில் தான் இதை போய் போடணும். ஆயில் வச்சு நம்ம ஒரு வேலையை பார்க்க வேண்டியிருக்கு. என்னங்க இவன் ஒரு வேலையே இல்லையாக. நம்ம வேனை நோக்கி தான் பயணம் செலுக்கிறான். எங்கடா இருக்க? அந்த வேனுக்குள்ளே போகிறான் பாருங்க. அட பாவி, என் வேனுக்குலாம் வச்சு அது வேனு தானே. சாரிங்க தப்பாக சொல்லி. அவன் வேனுக்குள்ள அவன் தான் போகிறான். வேன் எடுத்துகிட்டு போயிட மாட்டியா? இந்த வாரம் வா. அப்போ ஒரு பூஜையை போட்டாச்சு அப்படியே ஆயில் கண்ணை வச்சு. எதுக்குன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா இன்றைக்கி பொங்கல் கைஸ். ஹாப்பி பொங்கல். அந்த பொங்கலுக்கு அடுத்த நாளுக்கு தான் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். அது வேறு விஷயம். சரி ஓகே போடா. என்னடா அது எனிமி துரத்துறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எங்கே ப்ளே கிரவுண்டு போகணும்னு நினைக்கிங்க. இப்போ நம்ம வந்து ப்ளே கிரவுண்டு போகணும். ஓடுடா ப்ளே கிரவுண்டுக்கு வண்டியை ஓடுடா. சரி ஓகே ப்ளே கிரவுண்ட் வந்தாச்சு. இறங்கடா.
என்ன கைஸ் இது பெட்ரோல் கேனு கைஸ் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இப்போ நம்ம வண்டியை திறந்து வச்சுட்டு தான் நம்ம கொடுத்தோம் பெட்ரோல் இங்கே போகிறதுக்கு பட் ஆனால் வண்டிக்கு ஏதோ மூடி இருக்கியா தெரிலையா சரி நமக்கு இங்கே ஆயில் கேன் தேவை தெரியாமல் பெட்ரோல் கேன் எடுத்து வந்துட்டேன் சரி இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் கேன் எங்கேம்மா இருக்குது காயின் கூட எவ்வளோ போய் யூஸ் ஆகும் இந்த வந்துட்டான் கைஸ் ராடு பார்த்துட்டான் டீன்னு சவுண்டு கேட்கு எங்கடா பண்ணோம் வரான் கைஸ் சரி செட் ஆகாது நம்ம அப்படியே அவங்க ஓடி போய் காயினை வந்து கீழே போட்டுருவோம் அவன் வந்து வந்தோடனே சுற்றுலான்னு நினச்சேன் சரி காயினை கீழே போட்டு ஆயில் கேனை எடுத்துடுவோம் அவனை அப்படியே திசை திருப்பினான் கைஸ் இந்த இடத்துல திசை திருப்பினா விளைக்கும் எங்கடா ஆயில் கேனு எல்லாம் கருப்பாக இருக்கே அது கைஸ் வந்துட்டான் கைஸ் அதுக்குள்ளே வந்துட்டான் போடா போய் தொலைடா வாரான் பின்னாடியே வாரான் ஏடா நானே நாயாடா எனக்கு வாழை இருக்கிறதுக்கு சும்மா தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான் வாரானா இல்லையா தெரியலையா சரி வாரான் வராட்டி போகிறான் நமக்கு தேவையானது ஆயில் எடுத்துகிட்டு வெளியே வா கைஸ் அவன் போயிட்டான் நினைங்க அந்த வரான் ஏலே பிச்சு போடுவேன் பிச்சு அந்த போயிட்டான் அவ்வளோ நல்லா பையன் கிடையாது ஹே ப்ரோ ஹே பாய் சாரி ஐஸ்கிரீம் மண்டையா டேய் இன்னும் உண்மையிலே போயிட்டான் கைஸ் சரி ரைட்டு வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு வேலையை பண்ணியிருக்கான் ஒழுங்காக நம்மளை பார்க்காம போயிட்டான் இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் என்ன தெரியுமா ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ் இப்போ நீங்கள் ஆயிலில் போட்டோடனே உடனே கேட்ட தள்ளக்கூடாது எப்படி உடனே கேட்ட தள்ளனா அந்த போய் சத்தம் கட்ட வந்துடுவான் பொறுமையாக ஆயில் போட்டு இப்போ ஒரு பெட்ரோல் கேன் அங்கே போட்டேன் தெரியுமா அதை எடுத்துகிட்டு போகும்போது கேட்ட தள்ளனா தான் வருவான் அந்த பையன் அவனுக்கு அவ்வளோலாம் காது கேட்காது சின்ன பையன் இப்போ ஆயில் கேனை போட்டோமா இப்போ வந்து ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி போயிடுவான் பாருங்களேன் இப்போ வருவான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேட்டை வந்து எடுத்துக்கிடுவோம் தள்ளிக்கிடுவோம் அந்த கேட்டை தள்ளுடா அதுவும் இல்லாமல் நீங்கள் தள்ளிகிட்டே முன்னாடி போனீங்கன்னா பக்காய் நின்றுக்கிடுவீங்க அந்த கேமில் ஒரு சின்ன பக்கு ஆனால் பக்கை கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ப்ரோ பிளேயர்ஸ் வந்து பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ப்ரோ பிளேயர்ஸ்லாம் நீங்களும் பக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க சரி ஓகே இறங்குடா கீழே ஓடுடா பாதாள சாக்கடைகளில் பூர்வமே இருக்குது இந்த வழியெல்லாம் ஏன் அதுவும் ப்ளே கிரவுண்டை போய் கட்டி வச்சுருக்கேன் இங்கே ஓடி எவன்டா ப்ளே கிரவுண்டை கட்டி வச்சுருக்கான் கேஷ் கேன் வேறு ஓட்டு வச்சுருக்கான் அது வேறு விஷயம் சரி மக்களே இப்போ வந்து நம்ம வந்து வேகமாக செல்கிறோம் ஓடு துள்ளே வலிமை கொண்டு ஓடு பின்னத்த ஒரு கூட்டம் ஒரு நாள் ஒன்னே வலிமையை எங்கே போனோமே வராத வரைக்கும் சந்தோஷம் அவனை கூட்டம் என்ன செய்ய போகிறோம் ஓகே காயின்ஸ் எடுத்துக்கோடா ஐயோ இது வர கொஞ்சம் லேக் ஆகுது கைஸ் எங்கடா இருக்குது போடு மக்களே அழுத்துடா பட்டனை சம்போ சிவசம்போ சிவசம்போ டக்கடம் டக்க டும் டக்கடம் சரி வரனாடா வரல கைஸ் இப்போ வந்து அப்படியே லைட்டாக போட்டு என்னடாது எங்கே கைஸ் பார்க்கிங் போனோம் பார்க்கிங் நான் தான்டா கிங்கு பார்க்கோட கிங்கு பார்க்கிங்னா ஏதோ ஒரு வருது ப்ளே கிரவுண்ட் அது கைஸ் அது நான் பார்க்குன்னு நினச்சிட்டேன் சரி இங்கே தான் இருக்கான் ஐஸ்கிரீம் கரேன் ஐயோ அவன் லேக் ஆகி அவங்ககிட்டே போகிறான் கைஸ் சரி அதை விடுங்க இங்கே வந்து ஒரு கீ ஒரு நிமிஷம் இருங்க சரி போவான் காசா பணமா இப்போ நேராக போவோம் ஏதோ மறந்தமே தோணுது இந்த இடத்துக்கு மறந்தமே தோணுது கைஸ் சரி ஓகே இது என்னது படிக்கட்டு சரி ஓப்பன் பண்ணுறா இட் இஸ் லாக்டு ஆமாம் கைஸ் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நம்ம ஒரு பிராடுன்னு போட்டோம்ல அவனை இங்கே வைக்கிறதுக்காண்டி இங்கே வந்தோம் பட் ஆனால் தப்பு பண்ணிட்டோம் கும்பாரு தப்பு பண்ணிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா கைஸ் தப்புனா ப்ளே கிரவுண்டில் இன்னும் ஒரு ஒர்க்கு முடிக்காமல் இங்கே வந்துட்டு பார்க்கிங் வரோன்ட்டு வந்துட்டோம் ஸோ திருப்பி ப்ளே கிரவுண்டு போவோம் போடுறா மக்களே ப்ளே கிரவுண்டுக்கு வண்டியை விட்றா மக்களே ப்ளே கிரவுண்டுக்கு வண்டியை சம்போ சிவசம்போ ப்ளே கிரவுண்டுக்கு போவோம் ஆடகடம் ஓகே இப்போ நம்ம இப்படி போவோம் ஏன்னா அங்கோட தானே ஐஸ்கிரீம் தலையை வருவான் பிடிச்சிட போகிறான் நம்ம இப்படி போனால் எப்படிப்பான் என்ன கைஸ் அங்கே நிற்கான் பரவாயில்ல கொஞ்சம் அவனுக்கா மூளை வளர்ந்துருக்கே நம்மக்கிட்ட போட்டி போட்டு அது இல்லை கைஸ் நம்மளை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் மூளை வளர ஆரம்பிச்சிட்டு நம்ம இப்படி தான் போவோம் ஸோ இவன் இப்படி தான் வருவான் இப்படி போனால் பிடிச்சிடலாம் அவனை அப்படின்ட்டு கொஞ்சம் மூளை பட் ஆனால் அது தலைவரே நான் தான் கைஸ் அப்புறம் கைஸ் இந்த இப்போ வந்து ஒரு சவுண்ட் வந்துருங்க அந்த சவுண்ட் வந்து யாரெல்லாம் அவங்க மொபைல் ரிங் டோனாக வச்சுருக்கீங்க கண்டுபிடிங்க எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்குது
ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து அப்புறம் காய்ஸ் இப்போ வந்து கட் பண்ணி கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. சம் எரர் மிஸ்டேக் அதெல்லாம் கண்டுக்காதீங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து எதுக்காண்டி இவ்வளோத்துக்கு உழைக்கும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாவது ஹார்ட் ஒர்க் அதுக்காண்டி தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கிறதுக்காண்டி ஒரே காரணங்காண்டி தான் இப்படி உழைக்கும். சரி கைஸ், கொஞ்சம் வீடியோ கிளாராக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஓகே, எங்கே கைஸ் போனோம்? அந்த ஐஸ்கிரீம் மண்டையா? டே ஐஸ்கிரீமு எங்கடா போனேன்? கைஸ் ரொம்ப கிளாராக இருக்குது, கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து மொபைல் ஸ்டோரேஜ் கைஸ். சரி ஃபஸ்ட்டு இந்த லிவரை வந்து பிடிச்சிருவோம். அந்த லிவரை தானே அப்படியே பார்த்தோம். இப்படி போட்டால் வருமாடா? பட்டன் கொடு, வர மாட்டேங்கி. இந்த லிவரை எடுத்துகிட்டு கொடுத்தா செகண்ட் அட்டம் வெற்றி வெற்றி நம் பின்னால் வெற்றி வெற்றி உள்ளது மகனே வெற்றி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து நமக்கு டைலாக்கே இது கிடையாது, அது வேறு விஷயம். சரி வாங்க கைஸ், அப்படியே டர்ரவுண்டு இந்த குழாய் போட்ட இடத்துக்குள்ள அடிப்பே. கொஞ்சம் கிளியராக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கோங்க கைஸ். வேறு என்ன, ஸ்டோரேஜ் வேறு கம்மியாக இருக்குது, அது வேறு விஷயம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே 2 GB 4 GBன்னு கரைஞ்சி போச்சு. அது வேறு இது வந்து மிஸ்டேக் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, இதில் தான் ஆஃபீஸ் கீ எடுக்கணும். அதில் ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து போனோம். அது ஆஃபீஸ் கீ எடுக்கும்போது சவுண்டு வருது கைஸ் எனக்கு, டர்ரு அப்படின்ட்டு. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அந்த சவுண்டு எதுக்கு வருதுன்னு கூட தெரில. சரி ஓகே கைஸ், நம்ம அப்படியே வளவலான்னு பேசாமல் இந்த வேகமாக நம்ம ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு பார்க்கிங்கே போயிட்டு அதை திறந்துட்டு ஐயோ ஐஸ்கிரீம் மண்டையா பேசிகிட்டே இருந்தனால அவனை கொஞ்சம் கவனிக்கலை கைஸ். அவனை கவனிச்சு விட்றேன் கொஞ்ச நாளாக. நீங்கள் எவனா இந்த ஐஸ்கிரீம் ப்ளேஸ் பண்ணீங்க, நீங்கள் யாராவது இந்த ஐஸ்கிரீம் விளையாண்டிங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் மண்டைய சோழியை முடிச்சுட்டு விட்டதுக்காண்டி கார்த்திக் கேமிங் சார்பில் அந்த ஐஸ்கிரீம் கைஸ், சாரி கைஸ், ஒரு சீன் கட் ஆக வேண்டியிருக்கு. அந்த ஐஸ்கிரீம் காரை பிடிச்சிட்டோம், அது வேறு விஷயம். ஓகே, வேகமாக எப்படா தப்பிக்கிறது இங்கேருந்து? கண்ட மெசேஜில் போடுதான், அது வேறு விஷயம். ஓகே கைஸ், இப்போ எப்படி தப்பிக்கன்னு வேறு தெரில. எப்படியே தப்பிச்சு வெளியே வந்து அந்த ஆஃபீஸ் கீ எடுத்துகிட்டு வரது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். கட் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம். வீடியோ அப்படியே போட்டாமல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். சரி, அப்படியே வளர்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து படிக்கட்டு மூலமாக இறங்கி டோரை திறந்து திறடா திறந்தான் கிடக்கும். சரி இங்கோடியா கைஸ், இங்கோடி பின்னாடி இங்கே தானே ஒரு இது இருக்கும். இதாங்க கைஸ். இப்போ வேனுக்குள்ளே போயிட்டு இப்போ திருப்பி காப்பி குடிக்க இடத்துக்கு போகணும். போடு மக்களே காப்பியை. போட்டானா கொஞ்சம் டச்சு டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி உள்ளே போயிட்டு அப்படியே இது உள்ளுக்குள்ளே விட்டு அப்படியே இங்கே சாவி இருக்குமே எடுத்துகிட்டு இப்படி மேலே பண்ணால் அந்த ஐஸ்கிரீம் மாதிரியே உஷாராக வருவான். நமக்கு இருக்குதுடா ஜாக்பாட் டோரு அப்படிங்கிற மாதிரி இப்படி போயிட்டு பார்த்துறான். அட பாவி பயலை, பார்த்துட்டியா தொலைச்சிட்டியாடா. ரைட்டு. என்னது, உள்ளே இருந்தால் திறக்க முடியுமா, வெளியே இருந்து திறக்க முடியாதா? இந்த ஐஸ்கிரீம் வேறு பார்க்க தானே. ஐயோ, அவன் பாட்டு அமைதியாக தான் இருந்தான், நம்ம தான் சீண்டி விட்டுட்டோம். அது ஒன்றும் இல்லை மக்களே, கார்த்திக் கேமியை பார்த்துட்டோம். கார்த்திக் கேமியை பார்த்தா கொஞ்சம் இல்லை ரொம்பவே அவனுக்கு பயப்படுது. ஏன்னா சார் யார் செம்ம தாறு மாறுடா. ஏலே பிஜிஎம்லாம் போட்டிருக்கேன், எங்கெல்லாம் போடுற? அண்ணா பயம் இருக்குல்ல, பக்கத்தில் வந்தோடனே பிடிச்சிடலான்னு வச்சு பிளான் பண்ணிட்டுருக்கியோ, என்னை துவத்தில் இருந்தால் பிடிக்க முடியாதுன்ட்டு. அண்ணா ப்ரோ பிளேயர்ரா, இப்போ தாவிக்கும். தாவலை செவாலை தாவிரு. அப்புறம் சரி கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, உள்ளே போ. எங்களை வச்சு பார்க்கிங்க தொட்றா, பார்க்கிங்க விட்றா வண்டிய. டடான் 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 டடுன் ஒடுன் ஒடுன் ஓன். புது பிஜிஎம்மு. ஐயோ, பார்க்கிங் சொல்லி ப்ளே கிரவுண்டுக்கு வந்துட்டேன் கைஸ். சரி ஒன்றும் இல்லை, பார்க்கிங் தொட்டு போயாச்சு. இப்போ எங்கே தானே எங்கே ஒன்று எங்கே கைஸ்? பின்பால் கன். எங்களை வச்சு பின்பால் உள்ளேன். இப்போ அப்படியே நம்ம வந்து வேகமாக சரசுன்ட்டு போயிட்டு ஐயோ ஏலே போட்டு மக்களே டம்முன்ட்டு ஒரு போட்டுரு. ஓகே கைஸ், சற்று திறக்கும் போது கூட சவுண்டு கருண்டு வருது. சரி, இப்போ என்னதில் அது பெட்ரோல் கேனு.
இவன் வேற வந்துடப்பான் அந்த ராடு பையா ராடா அவன் ராடு மாரி தான் கைஸ் இருக்கான். ராடு வந்து குச்சி அதாவது ராடு குச்சி. ஆனால் குச்சி மாதிரியே இல்லையே கொழுன்னு இருக்க பசங்களெல்லாம் பிடிச்சி திங்கான். அவன் குச்சியாக இருந்தால் பத்தாம மற்றவங்களையும் குச்சியாக்க பார்க்காங்க கைஸ். இவன் பேர் என்ன குச்சி மணிதா. டேய் குச்சி உன்னை வந்து அடிச்சுக்கிறேன் கேஸ். இவன் பேர் வந்து இந்த குச்சி. கார்த்திக் கேமிங் கூப்பிடுதான்ட்டு எல்லாம் பிரபலமாக்குங்க அந்த பேரை குச்சின்ட்டு. சரி இந்த குச்சியை வந்து என்ன செய்யன்னு தெரில. சரி நம்ம விட்டுருவோம். நம்ம கார்த்திக் கேமிங் வந்து எல்லாத்தையும் மனிதாபம் உள்ள மனிதன். சரி இப்போ எங்கடா பச்சு சாவி தூக்குடா சாவியை. இப்போ அப்படியே எங்கேயோ போகணுமே. அங்கே மேலே ஒரு டோர் தானே ஓப்பன் பண்ணோம். கைஸ் மறந்து போயிட்டு கைஸ். போன தடவை ஒரு வீடியோ போட்டு தருமா அந்த மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா அந்த ஸ்க்ரீன் நல்லா இல்லைன்ட்டு. அதே பிரச்சனை தான் கைஸ் இப்போ வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனையிலேருந்து எதுக்கு உள்ள சாவின்ண்டே மறந்து போய்விட்டது. சரி விடுங்க, கவலை நாட், பயமே இல்லை. ஒயரா கட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேஸ் வேணுமா? இப்போ கட்டிங் பிளேஸுக்கு நான் எங்கே போவேன்? ஒரு இடம் தெரியும் கைஸ். இந்த சாவி இங்கே இல்லை கைஸ், அங்கே சொன்னேன்னா கொஞ்ச நாளாக மறந்து போயிட்டுண்டு. இப்போ வந்து நான் வந்து கராச் கீ எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேஜி கீ கேஜி கீ. ஏன்டா அதை கட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுனா யார் கைஸ் பாப்பா, அதான் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இப்போ அதை ராடு வேறு ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். உன்னை கொல்லாமல் போட முடியாது. கார்த்திக் கேமிங்க்கு ஒரு போட்டுட்டு கேம் பிளே முடிச்சுட்டு உங்களேருந்து விட பறிக்கிறேன். கார்த்திக் கேமிங் அந்த குண்டை நம்ம திறக்கணுமே ஆண்டான். போன தடவையும் கேம் பிளேயை முடிச்சிருப்போம். கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் கேவலமாக இருக்கும் கேமு. ஆனால் இந்த தடவை கேம் பிளே ஓரளவு சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி தொடரா கதவை குதிரா வெளியே. நீனும் குதிப்போம் நம்மளும் குதிப்போம். சரி அந்த வண்டியார் அப்படியே போட்டு போடா போயிடுறா வண்டியை. வெளியே போயிடுறா நேரம். சரி ஃப்ரெண்ட் வேறு நம்மளை கூப்பிடுவான். என்னடா அது கை தட்டுறான். சூப்பராக பண்ணு, இந்தா இந்த கிஃப்ட்டு, நீனும் அரைச்சி சாப்பிட்டு என்னை பற்றி பெருசாவு அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்கான். இவன் அரைப்பான்.